2017லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தாய்லாந்து மூவியான பிரேமிகா திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்கோட யூடியூப்ல வெளிவந்திருக்கு. அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஹாரர் காமெடி த்ரில்லர் ஜானலில் எடுத்திருக்காங்கங்க. எனக்கு இந்த படத்தோட போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்கும்பா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் உள்ளே போனேன். ஸோ கண்டிப்பாக வந்து நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கதை என்ன அப்படின்னா, படத்துல ஒரு ரெசார்ட்டுங்க. ஸோ இந்த ரெசார்ட்டுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாமே வந்திருக்கிறாங்க. அந்த ரெசார்ட்ல இருக்கக்கூடிய ஒரு வெண்டிங் மிஷின் மாரியான ஒரு மிஷின். ஸோ அந்த மிஷின்ல வந்து பாட்டு பாடுற மாரியான ஒரு மிஷினு. ஸோ அதுக்குள்ள ஒருத்தரோட இதயம் இருக்கு. இதனால அந்த ரெசார்ட்டுக்கு வந்திருக்க ஒவ்வொருத்தரா ஒன் பை ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டு பாட சொல்லி கொலை பண்ணுது. ஸோ பாட்டு பாடல அப்படின்னாலும் கொலை பண்ணுது. அதே நேரத்துல 80க்கு மேல ஸ்கோர் வரல. அதாவது பாட்டு பாடி அந்த வெண்டிங் மிஷின்ல வந்து 80க்கு கீழ ஸ்கோர் வந்தாச்சு அப்படின்னாலுமே அத கொலை பண்ணிரும். அப்படி 80க்கு மேல வந்து ஸ்கோர் ஆகியும் 100க்கு மேல போயிருச்சு அப்படின்னா, போனஸ்ன்னு சொல்லி இன்னொரு தடவை பாட்டு பாடணும். ஸோ இந்த மாதிரியான சிக்கல்ல இதுக்கப்புறம் யாரெல்லாம் பாட்டு பாடி ஜெயிக்க போறாங்க, உயிரோட இருக்க போறாங்கங்கிறதான் படத்தோட கதை. இதுக்கு நடுவில் காமெடியா எடுத்திருப்பாங்க. காமெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃபா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹாரர் போர்ஷன்ஸ் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ரத்தம் தெரிக்கிற மாதிரியான வைலன்ஸ் காட்சிகள்லாம் ரொம்ப ஹெவியாவே காமிச்சிருந்தாலுமே எந்த ஒரு சீனுமே எஃபெக்டிவா இல்ல. படத்தோட ஓவரால் டியூரேஷனே ஒரு 1.5 மணி நேரக்குள்ள தான் வருது. ஸோ அந்த 1.5 மணி நேரத்துல ஏதாவது ஒரு சீனாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு அப்படின்னா, இதுக்காக அந்த படத்தை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சீனுமே இந்த படத்துல இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால முடிஞ்சா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். தமிழ் டப்பிங்கை பொறுத்தளவுக்குமே ஆவரேஜ் தான் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே சுத்தமா சரியில்லை அப்படிங்கிறனால கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சில கேரக்டர்ஸ் நீட்டா பண்ணியிருக்காங்க. ஆனா பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ காமெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்றாங்க பாருங்க, அதுதான் பெர்ஃபார்மன்ஸை இன்னும் கொஞ்சம் டல் பண்ணுது. முக்கியமா அந்த படத்துல அந்த பாட்டு பாடுற போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடங்கள்ல தமிழ் டப்பிங் சரியா இல்ல. சொல்லப்போனா வந்து அந்த பாட்டே அந்த அளவுக்கு ஒரு ஆக்வர்டான ஒரு பாட்டா தான் இருக்கும். சும்மா இஷ்டத்துக்கு பாடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல ஒரு பெரிய நெகட்டிவ். முடிஞ்சா வேணா பாருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.